அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. சிந்துபாத் நிகாரிஸ்தான் போய்விட்டான், தங்க இலைகள் கிடைத்துவிடும். நீ இப்போதே நிகாரிஸ்தானுக்கு சென்று அந்த சிந்துபாத்தை எப்படியாவது இங்கு கொண்டு வந்து விடு. இந்த பூவை அவனை நுகரச் செய். இதன் வாசத்தில் அவன் நினைவிழந்து விடுவான். இளவரசி அவர்களா, இதை பாத்ஷா பெருமானுக்கு தெரிவிக்க வேண்டும். இளவரசி அவர்கள் வந்து விட்டார்கள். இளவரசி அவர்களா? அதோ பார், இளவரசி வருகிறார்கள். பாத்ஷா பெருமானை, இளவரசி வந்து விட்டாள். என்ன சொன்ன? ருக்சார் வருகிறாளா? என் மகள் ருக்சார் வந்து விட்டாளா? ஆம். ருக்சார், என் மகளே ருக்சார். ருக்சார், 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 அப்பாஜான், அப்பாஜான், ருக்சார், அப்பாஜான், ருக்சார், ருக்சார், அப்பாஜான், என் மகளே ருக்சார், அப்பாஜான், ருக்சார், அப்பாஜான், அப்பாஜான், என் மகளே ருக்சார், அப்பாஜான், அப்பாஜான், மகளே ருக்சார், அப்பாஜான், மகளே ருக்சார், ருக்சார், மகளே ருக்சார், உன்னை அந்த இரக்கமற்ற அயோக்கியன் விடுவித்து விட்டானா? இல்லை அப்பாஜான், அந்த கொடியவன் இரக்கமற்ற பூதம் என்னை எப்படி விடுவிப்பான்? உங்கள் மகள் இந்த சிந்துபாத்தின் உதவியால் விடுதலை பெற்றேன். இவர் அந்த பூதத்தை கொன்று நம் அனைவருக்கும் உதவி செய்துள்ளார். உனக்கு உனக்கு மிக மிக நன்றி மகனே, உனக்கு மிக மிக நன்றி. எனக்கு புது வாழ்வு தந்தாய். நான் உயிரோடு இருந்தும் இறந்து கொண்டிருந்தேன். அந்த கொடியன் என் கண்களின் ஒளியை பறித்துக் கொண்டான். குதாவிற்கு நன்றி. நீ அந்த கயவனை கொன்றதற்கு. கெட்டவர்கள் அனைவருக்கும் இதே முடிவுதான். இதுதான் இறைவனின் நியதியாகும். நீ சரியாக சொன்னாய் மகனே. ஆனால் நீ செய்த இந்த உதவிக்கு பதில் நான் உனக்கு இந்த ராஜ்யம் முழுவதையும் தர தயாராயுள்ளேன். எனக்கு செல்வத்தின் மீது நாட்டமில்லை. என்னிடம் அல்லாஹ் கொடுத்தது நிறைய உள்ளது. ஆனால் உனக்கு உதவி செய்யும் வாய்ப்பை தாயேன். நீங்கள் எனக்கு தங்க மரத்தின் இலைகளை பறித்து தாருங்கள் போதும். இதுவே பெரிய உதவியாக இருக்கும். இலை என்ன, முழு மரத்தையும் எடுத்துச் செல். ஆனால் அந்த இலைகள் உனக்கு எதற்காக தேவைப்படுகிறது? அது அப்பாஜா, பாக்தாதின் இளவரசி ஏதோ நோயால் பாதிக்கப்பட்டதால் அவருக்கு பார்வை தெரியவில்லை. அதற்கு மருந்தை தங்க மரத்தின் இலைகளை கொண்டுதான் செய்ய முடியும். அது இந்த உலகில் உங்களிடம்தான் உள்ளது. இலைகள் என்ன, நீ என் உயிரையே எடுத்துக்கொள். ஆனால் கொஞ்ச நாள் என் விருந்தாளியாக இரு. நான் உங்கள் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஆனால் அங்கு பாக்தாத்தில் ஓர் களங்கமற்ற சிறுமி
என் வருகைக்காக காத்துக்கொண்டு தன் வாழ்நாளை கழித்து வருகிறாள். அதனால் அதனால் எனக்கு நேரம் விலை மதிப்பற்றது. சரி, ஒரு இரவு கூட தங்க மாட்டீர்களா? நிச்சயமாக. இன்றிரவு நான் இங்கு நிச்சயம் தங்குகிறேன். ஆனால் பொழுது விடிந்தவுடன் சென்று விடுவேன். குதாவி, உனக்கு நன்றிகள் பல கோடி. நீ எனக்கு இச்சிறு உதவி செய்ய வாய்ப்பளித்ததற்கு. வாருங்கள். சரி. வாருங்கள். இது நீங்கள் ஓய்வெடுக்கும் அறை. இனி நீங்கள் ஓய்வெடுக்கலாம். நாளை காலை மறுபடி சந்திப்போம். குதாஃபிஸ். குதாஃபிஸ். அதோடு ஏதேனும் தேவைப்பட்டால் இதை ஓசைப்படுத்துங்கள். பணியாள் வருவான். மிக்க நன்றி. இவ்வளவு ஆச்சரியமாக பார்க்காதே சிந்துபாத். நான் உனது மறுபதிப்பு. வேண்டுமானால் இரட்டை சகோதரன் என்று சொல்லலாம். இதுவும் குதாவின் விளையாட்டு சகோதரன். அவரே உன்னையும் என்னையும் ஒரே மாதிரி படைத்துள்ளார். ஆனால் பெயர் வெவ்வேறு. என் பெயர் பத்ரூஸ் ஆகும். உன் பெயர் சிந்துபாத். ஆனால் நீ இங்கே? நான் இங்குள்ள காவல்காரனாவே. உன்னை இங்கு பார்த்தேன், உன்னை பற்றி கேள்விப்பட்டேன். அதனால் சந்திக்க வந்தேன். உன்னை சந்தித்தல் மிகவும் சந்தோஷம். இது என்ன விளையாட்டு பத்ரூஸ்? எனக்கு மயக்கமாக இருக்கிறது. நான் உன் எலும்புகளை பொடி பொடியாக்கி உன்னை கெஹர்மானிடம் ஒப்படைப்பேன்.
அபாஜான், ம்? உங்களுக்கு சிந்துபாத்திடம் ஏதோ மாற்றம் தெரியவில்லை? எத்தகைய மாற்றம்? நேற்று மாலை வரை சிந்துபாதின் குரல் இத்தனை கனமாக இல்லை. ஆ, நீ சரியாகத்தான் சொல்கிறாய். இவரை பார்த்தால் ஏதோ கற்சிலை போல் தோன்றுகிறது. அந்த முகத்தில் கனிவும் கண்ணியமும் இல்லை. அதோடு இன்னொரு விஷயமும் கூட. இன்னும் என்ன? தங்க இலைகளை பெற்ற பின்பும் அவர் முகத்தில் மகிழ்ச்சி துளி கூட பொங்கவில்லை. கல் போன்று இறுகி இருந்தது அவர் முகம். ஏதோ தவறு இருக்கிறது. நெல் சிந்துபாத், நீ சிந்துபாத் இல்லை, யாரோ ஒரு ஏமாற்றுக்காரன், பித்தலாட்டக்காரன். ஆ, நான் சிந்துபாத் இல்லைதான். சிந்துபாத் உருவில் அசல் சிந்துபாத்தை கடத்திச் செல்ல வந்துள்ளேன். இப்போது எடுத்துச் செல்லப் போகிறேன். சிப்பாய்களே, கைது செய்யுங்கள் இவனை.
அலிஃப் லைலா கதை கேளி அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை அனைவரும் விரும்பும் நல்ல கதை